வணக்கம், நான் பூபதி. இன்னைக்கு நம்மளோட ரேசி கேலிகிராஃபி சேனலுக்கு ஒரு பொன்னான நாள். என்னன்னா, ஆரம்பித்து ஒரு 3 மாதங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதங்கள் தான் ஆயிருக்கு. அதுக்கு நேற்று வரைக்கும் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நமக்கு. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த முக்கியமான இந்த முன்னேற்றத்துக்கு முழுக்க காரணம் நம்மளுடைய ரேசி கேலிகிராஃபி சேனலை பார்க்குற வியூவர்ஸ் தான். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் கையெழுத்த ரொம்ப அழகா மாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு 7 நாட்கள்ல பயிற்சி அளித்து எப்படி ஒரு அழகானது ஒரு கையெழுத்தை மாத்தலாம், எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். நான் அந்த சேனல் உண்மையாலுமே ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 500 மாணவர்களுக்கும் மேல அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 500-600 பேர் இது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அது இல்லாம கேலிகிராஃபியை கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப கேட்கறவங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சேனலை பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட பர்சனலாவும் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு 2ஆம் வகுப்பு மாணவன், ஒரு 3ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கிற மாணவன்லாம் ரொம்ப அற்புதமா நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே மனசுல அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எளிமையா கத்துக்கிறது எனக்கு ரொம்ப மன நிறைவை தருகிறது. இந்த சேனலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த சேனல் நம்ம யார் யாருக்குன்னா கற்பிக்கிறோம், மாணவர்கள் மட்டும் இல்ல. அண்ட் ஒரு இஸ்ரோவில் பணிபுரிகிற ஒரு விஞ்ஞானி என்கிட்ட இந்த சேனல் மூலமா ரேசி கேலிகிராஃபி கத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப பேர் கத்துக்கிறாங்க. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கத்துக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து ரொம்ப பேர் தமிழ் மொழியில தமிழை தாய்மொழியை கொண்ட எவ்வளவோ மாணவர்கள் வெளிநாடுகள்ல இருந்து என்கிட்ட கத்துக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சேனல் இன்னும் வெகுவா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எப்பயும் போல இந்த சேனலுக்கு வேணும். அந்த உங்களுடைய ஆதரவை நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன். நான் இந்த சேனல்ல என்னால என்னென்ன உத்திகளை கையாள முடியுமோ, புதிய உத்திகளை என்ன எவ்வளவு என்னால பண்ண முடியுமோ கண்டிப்பா அதெல்லாமே நான் செய்வேன். நான் அதெல்லாம் பண்ணி என்னுடைய இலக்கு என்னன்னா, இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுக்கம் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள், குறிப்பா அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இந்த கேலிகிராஃபியை கத்துக்கணும். அவங்களுக்கு நான் எந்தவித கட்டணமும் இல்லாம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப தயாரா இருக்கேன். நான் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி கையெழுத்து எழுதுறப்ப அது நம்மளுடைய தமிழகத்துக்கும் மிகப்பெரிய பெருமையை கொடுக்கும். அது என்னுடைய மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கு நோக்கி தான் நான் பயணம் செய்யறேன். இந்த நேரத்துல என்னுடன் எனக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கிற என்னுடைய உங்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். நம்மளுடைய சேனல் நல்ல பிரபலமா அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஆனந்த விகடன், ஹிந்து, இந்த மாதிரி இணையதள பக்கங்கள். இவங்களோட இணையதள பக்கங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சேனல் ரொம்ப நல்ல ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு நம்ம சேனலுக்கு. அது என்னுடைய மிகுந்த மன நிறைவு தருகிறது. அந்த ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. உங்களுடைய ஒத்துழைப்போட இந்த சேனலை இன்னும் நல்லா மேம்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய இலக்கு. கண்டிப்பா அது ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நம்ம சேனல்ல வர வீடியோக்கள் எல்லாமே நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் நான் கொடுத்துருப்பேன். நான் அந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க, நான் கரெக்ஷன் பாக்குறேன். நான் கேலிகிராஃபி கத்துக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பாக்குறேன். அந்த வெற்றி உங்க மூலமா கண்டிப்பா சாத்தியப்படும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி.